நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி பிளே தமிழ்ல சுக்கிர பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பயிற்சி. சொந்த வீட்டுல சுக்கிரன். யாருக்குங்க மகாலட்சுமி யோகம் இருக்குது? இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா யோகம் வரலன்னா என்னன்னு கேளுங்க. ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், ஆடம்பர சொகுசு காரு, சொகுசு பங்களா எல்லாத்தையுமே காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தாங்க. ஆண்களுக்கு மனைவி, வீடு, வண்டி, வாகனம், அழகான பொருட்கள் எல்லாமே சுக்கிர பகவான் தான். உங்க மனசுக்குள்ள ஆசை இருக்குதா? அந்த ஆசையை இந்த வீடியோ மூலமாக தீர்த்துக்குங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு யோகத்தை நவம்பர் மாசம் 25 பிளே டைம்ல கொடுக்க போறார். சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய யோகம் யாராலையும் தடுக்க முடியாதுங்க. இது மிகப்பெரிய யோகம். உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கார், லக்னத்துல இருந்து அவர் நல்லவரா கெட்டவரா, இதை மட்டும் நீங்க பாத்துக்குங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். இது நவம்பர் மாசம் 25 உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றமும் நடக்கலாம். 25 இந்த விஷயம் பயங்கரமான ராஜயோகமான விஷயம் இருக்கு. ஏன்னா சுக்கிரனாவே மகாலட்சுமி தான். பெருங்கொண்ட பணது குரு, தற்போதைய வருமானத்துக்கு சுக்கிர பகவான். இப்ப 12 ராசிக்கும் சுக்கிரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? கண்டிப்பா பிளே தமிழ்ல பார்க்கணும். கண்டிப்பா இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. நல்லா தெரிஞ்சுக்கணும். இவங்க எப்போதுமே சரி ஒரு அன்பை காட்டி பாருங்க, உங்களை மாதிரி யாரும் அன்பா இருக்க முடியாது. நீங்க அன்பை காட்டி தான் இவங்களை நீங்க ஜெயிக்க முடியும். அன்பை காட்டாம இவங்க கிட்டே நீங்க போக முடியாது. அதிகாரம் பண்ணிட்டு போங்க, ரிஷபராசியில ஒரு வேலையும் ஆகாது. நீங்க பாசமா பேசுங்க, இவங்களுடைய அன்பை பாருங்க, செம்மையா இருக்கும். நல்ல கற்பனைவாதீங்க நீங்க. எப்படி நிறைய கற்பனை உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எல்லா கலைகளையுமே சூப்பரா செய்வீங்க தெரியுமா? அது வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் படிப்பா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பெரிய ஒரு அந்த வேலையை உணர்வு பூர்வமாக பார்க்கணும்ல, மனசு வேணும்ல, அந்த மனசு உங்கள்கிட்ட இருக்கு தெரியுமா? ரிஷபனாவே உணவுக்கு சூப்பர். உணவு, கலை, கற்பனை, இசை இதெல்லாம் செம்ம சூப்பரா இருக்கும். இதாங்க ரிஷபம். ஏன்னா இந்த ராசியுடைய குணம் அப்படி. சந்திரன் உச்சம்ல, கலை இசை நாட்டம் அதிகமாக இருக்கும். நிறைய கற்பனை பயங்கரமாக இருக்கும். திறமையான குணம் இருக்கும். டேலண்டான குணம் இருக்கும். இதாங்க ரிஷபம். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. பிளே தமிழ்ல இது உங்களுக்கான வீடியோ, உங்களுடைய வாழ்க்கைக்காண்டி உள்ள வீடியோ. நல்லா பார்த்துங்க. உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிறவங்க அனைவருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்கும் ஆசை இருக்குல்ல, அந்த ஆசையை பார்க்கணுமா, அந்த ஆசையில ஜெயிக்கணுமா, இந்த வீடியோ விடாதீங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா சொந்த வீட்டுல சுக்கிர பகவான் வந்து பலமா இருக்கிறார். எப்படி? சொந்த வீட்டுல சுக்கிர பகவான் சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. அது நவம்பர் மாசம் 25 வரை அவர் ஆட்சி பலத்துல இருக்காரு. ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். ஆடம்பர சொகுசு காரு, சொகுசு பங்களா இதெல்லாம் வேணுமா வேண்டாமா, மகாலட்சுமி யோகத்தையும் காட்டுறது சுக்கிர பகவான் தான். இப்ப தெரிக்க விட போறாரு. உங்க வாழ்க்கையில என்னென்ன வாழ்க்கையில ஆசை இருக்கோ இப்ப எடுத்து நீங்க மூவ் பண்ணிடணும். நவம்பர் மாசம் 25 உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் மாறலாம். எப்படி? வாழ்க்கையில எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டாலும் சரி, உங்க கஷ்டத்துக்கு நல்ல பலன் இப்ப சுக்கிர பகவான் கொடுக்க ரெடியா இருக்கிறார். ஏன் எதை வச்சு நீங்க சொல்லுவீங்க எங்க கஷ்டத்தை அவர் தீர்த்து வைப்பாருன்னு கேட்பீங்களா? ஏன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு அதிபதி. அவர் போய் நீசமாய் மறைஞ்சு போயிட்டாருங்க. அதுக்கு முன்னாடி உங்க ராசிக்கு அவர் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க ராசிக்கு அவர் தான். அதை விட இதுல முக்கியமான விஷயம் என்னமா இருக்கு? உங்களுடைய எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு எல்லாமே இவர் தான். எப்படி? நல்லதுக்கும் அவர் தான், கெட்டதுக்கும் அவர் தான். இவர் போய் 5ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தார். உங்க ஆசை மனசுக்குள்ள குழப்பமாயி தடுமாற்றத்துக்கு போய் ஒரு நல்ல சிந்தனை இல்லாம ஒரு எப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வாழ்க்கையில சந்திக்கலாம். இப்ப நான் ரீசெண்டா சொல்றது 2 மாசத்துக்குள்ள. நீங்க சும்மா கேளுங்களேன், ரிஷபராசி கேளுங்களேன். குடும்பத்துல பிரச்சனை, மனைவி கிட்ட பிரச்சனை, வருமானத்துல பிரச்சனை, இதெல்லாம் 2 மாசம் தான். நான் சொல்ற 2 மாசம் தான்.
வருமானத்தில் பிரச்சனை, ஆசைப்பட்ட விஷயம் சரியா இல்லை, ஒரு நான் குழப்பத்துக்கு போயிட்டு நல்ல சிந்தனை இல்லை, படிப்புகளுக்கு சரியா அமையலை, கடன் பிரச்சனை இருக்குது, எதிரி பிரச்சனை இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, கோர்ட்டு கேஸ் இருக்குது. என்னதாங்க வாழ்க்கையை நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேன் நான் இப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கும் ஒரு தடுமாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இந்த 2 மாதம் வந்திருக்கணும். வராமல் இருந்திருக்காது. அது படிப்பா, கல்வியா, தொழிலா, உத்தியோகமா எதுவெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன் உடம்பு ஆரோக்கியமே நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக கேட்டுப்பாரு, நீங்கள் பண்ணியிருக்கணும். ரிஷபராசியை பொறுத்தவரை பல்லு வலியா, வயிறு வலியா, இல்லை கடனா, பகையா, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இப்போ ரீசெண்டாக 2 மாதம் நீங்கள் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக மருத்துவமனைக்கு நீங்கள் போயிருக்கணும். போகாமல் நீங்கள் இருக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு செலவு குடும்பத்தில் கண்டிப்பாக வந்திருக்கும். நான் பயமுறுத்துக்காண்டி சொல்லலை, இது நான் யாருடைய ஜாதகத்தில் தசாபதி சரியில்லை அவங்களாம் கேட்டுப்பாங்க. ரிஷபராசியை பொறுத்தவரை நண்பர்களே கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா சுக்கிரன் நீசம் இப்போ சொந்த வீட்டுக்கு வந்துட்டார். இது முன்னாடி நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்க, இப்போ சொந்த வீட்டில் இருந்தால் நீங்கள் தானே ராஜா. ராஜ கிரகமான சூரியனும் சேர்ந்துருக்காங்க. நீங்கள் தான் ராஜாவை ஆகணும். ராஜ வாழ்க்கை, செம்மையான வாழ்க்கை வாழ்ந்து காட்டுங்க. தயவு செய்து நீங்க பயப்படாதீங்க. பழைய நிறைய விஷயத்த கண்டு குழம்பாதீங்க. ரிஷபராசியை பொறுத்தவரை உங்களுடைய குழப்பத்தை ஓரம் கட்டி வைங்க, நீங்க ஜெயிச்சிடலாம். உங்களோட கற்பனை இருக்குங்க, நிறைய விஷயம் நல்ல விஷயம் இருக்கு. அதை நீங்க வெளியில கொண்டாந்து நீங்க பெரிய ஆளு தெரியுமா. நான் என்ன சொல்றேன்னா, நீ உங்கள்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு, அதை ஏன் எடுத்து கொண்டாட மாட்டீங்க? உங்க மனசுக்குள்ள ஓடுதுல ஒரு ஆசை, அதை வெளியில கொண்டாங்க. உங்களை யாருமே அசைக்க முடியாது. யார் தாங்க அந்த கலியுகத்துல கர்மா இல்லாத மனிதனே கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்குங்க. அப்படி எதிர்கொண்டு நம்ம ஜெயிக்கணும். அதை தான் நோக்கி நீங்கள் பயணிச்சுட்டே இருக்கணும். நான் ப்ளே டைமில் ஏன் நம்ம இந்த வீடியோ கொடுக்குறோம், நம்ம சுக்கிரபகவானுடைய தொடர்ச்சியாக எல்லாமே ஏன் இந்த வீடியோ கொடுக்குறோம், நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏன் ரிஷபராசியை பொறுத்தவரை நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த ப்ளே டைமில் நீங்கள் தான். ஏன் உங்கள் லைஃப்பில் மாறுது, எல்லாமே வெற்றியாக தான் கிடைக்கும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் தயவு செய்து சுக்கிரபகவான் எப்படி இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க. ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. சுக்கிரபகவான் நல்லா இருந்துட்டா இப்போ செம்மையான யோகம் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, வேலை கிடைக்காதுன்னா வேலை கிடைக்கலாம், என்னன்னு கேளுங்க. இப்போ நவம்பர் மாதம் 25க்குள்ளே நீங்கள் எத்தனை கம்பெனிக்கு அப்ளைசன் போட்டு பண்ணியிருப்பீங்க. அது தனியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் எந்த கம்பெனியாக இருக்கட்டும். இப்போ வேலை கிடைக்கலாம், இன்னும் வேலை உத்தியோகம் 25க்குள்ளே உங்கள் வீடு தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது. இப்போ முடிவு கட்டுவீங்க. ஏன் நீங்கள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காதுங்கிறது என்ன காரணம்? கோர்ட்டு கேஸ்னால் யாருங்க? அரசாங்கம் மூலம் தானே உங்களுக்கு முடிவு கிடைக்கணும். அரசாங்கத்தோட தான் சேர்ந்துருக்கு சுக்கிரன், சூரியன் சுக்கிரன் இணைஞ்சிருக்கு. அப்போ அரசாங்கம் மூலம் நல்லா திருப்பி கிடைக்க போகுது. ஏன் வீடு இடத்த கொண்டு போகிறீங்க? 4ஆம் இடம் வீடு இடம் தானே, உங்களுக்கு பூமி தானே. அப்போ அங்கே உள்ள வழக்கு பிரச்சனை இப்போ முடிச்சு விட்ருவார். இப்போ சூரியனும் சுக்கிரன் நல்லா இருந்தா இப்போ வீடோ இடமோ பூமியோ நீங்கள் புதுசாக பூமி பூஜை போடணும், இல்லை வண்டி வாகனம் சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாகணும். இதாங்க அந்த சுக்கிர பயிற்சி, இதாங்க செய்யும். நான் சொன்னல ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு மாலை கிடைக்க போகுது. நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணுங்க. இங்கே தான் உங்களுக்கு வேலை. உங்கள் மனசுக்குள்ளே ஓடுது பாருங்க ஒரு ஆசை, அதை வெளியில் கொண்டாங்க. வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே அமையக்கூடிய நேரம் பக்காவாக பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஜாதகத்தில் தசாபதி நல்லா இருந்தா கடன் இருக்காது, பகை இருக்காது. எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாரு ராஜா, வீட்டு லோனா இல்லை ஹவுஸ் லோனா, அடுத்து என்ன கால்நடை சம்மந்தப்பட்ட லோனா, எந்த கவர்மெண்ட் எது சொந்தமாக அந்த லோன் கேட்டாலும் சரி, இப்போ லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகும். கடன் வரணும் ராஜா, வந்துடும். இப்போ சுக்கிரபான் கொடுத்துருவார். குழந்தை பாக்கியம் செம்மையான, நிறைய பேர் குழந்தை பாக்கியம் தடையாகாது. திருமணம் சூப்பராக இருக்கும். காதல் திருமணம், 2வது திருமணமா, இதெல்லாம் எந்த ஒரு தடையும். படிக்கக்கூடிய மாணவர்களும் சொல்கிறேன், படிப்புகளில் ரொம்ப 2 மாதம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப பெற்றோட நிறைய சண்டை வந்திருக்கும். படிப்பு கல்வியை சுத்தர அறையில் மண்டையில் ஏறலை. இப்போ பாருங்கள், படிப்பு கல்வியை சூப்பராக கொடுப்பா. நீங்கள் எது சம்மந்தம் படித்தாலும் சரி, என்ன கம்ப்யூட்டரா, மருத்துவமா, உணவா, அப்புறம் என்ன நிறைய டீச்சிங்கா, நிறைய எது சம்மந்தம் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதி பாருங்கள், ரிசல்ட் வரலாம். நீங்கள் என்னென்னு கேளுங்க. ஜாதகத்தில் சூரியன் மட்டும் நல்லா தொடர்பு இருந்தால் இப்போ அரசாங்க வேலை இந்த நவம்பர் டிசம்பர் 2 மாதத்துக்குள்ளே வரும் பாருங்க. சூப்பராக வரும். அதை எடுத்துக்க ரெடியாக இருங்க. நீங்கள் வெளிநாட்டில் வெளியூரில் வேலை பார்க்குற அனைவருக்குமே வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்க போது ராஜா, மூவ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வெளிநாட்டில் உள்ளவங்க அனைவருக்கும் சொல்கிறேன், வேலை உத்தியோகத்தில் கண்டிப்பாக சூப்பரான யோகம் இருக்கும். ராகுடைய நட்சத்திரத்தில் போறாரு இந்த சுக்கிர பகவான். ராகுனாவே உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி, பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி சாரத்தில் போறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு சாரத்தில் போறாரு. குரு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்காரு? 2ஆம் இடத்துல. கண்டிப்பாக வேலை உத்தியோகத்தில் வெளிநாட்டில் உள்ளவங்களாம் ப்ரொமோஷன் தேடி வரப்போகுது. 8ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் ப்ரொமோஷன் தேடி வரணும். அதெல்லாம் சுக்கிர பகவானுடைய பார்வை பாருங்க. 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்தை பார்க்குற வெளிநாட்டில் உள்ள அனைவருக்கும் வேலை உத்தியோகத்தில் மிகப்பெரிய ப்ரொமோஷன் இருக்கு. இந்த வீடியோ வெளிநாட்டில் உள்ள அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மிகப்பெரிய வெற்றி இருக்கு. பிள்ளை தமிழ பார்த்துங்க. நிறைய லைஃப்ல வாழ போறீங்க, நல்லா ஜெயிக்க போறீங்க. நீங்க தன்னம்பிக்கை மட்டும் விடாதீங்க. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க திடீர் லாட்ரி இப்போ எடுத்து பாருங்க ராஜா, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முப்படுங்க. வெற்றி நிச்சயம். உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த்ல நிறைய மருத்துவ செலவு வந்திருக்கு. இனிமேல் வராது பார்த்துங்க. மாமனார் மாமியாருடைய சொத்துக்கள், அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து எல்லாமே கைக்கூடி வரும். லாட்ரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். இது மாற்றவே முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும் பாருங்க.
மெயினாக நெருப்பு சார்ந்த வேலை, இருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நகை கடை வச்சிருக்கவங்க, உணவுத்துறையில் உள்ளவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நவம்பர் மாதம் 25க்குள்ள உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொண்டு போயிடும். நீங்கள் தைரியம் 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 இது இருந்தால் மட்டும் போதும். உங்கள் ஜாதக திசாபுத்தி நல்லா இருந்தால் அப்போ தயவு செய்து ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி இருக்குது. இப்போ நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்? முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் தான். பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, நீதி நேர்மையான குணம் செம்மையாக இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்படி? கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய ஒரே குணம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் தாங்க. ஆனால் ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு போய், ரொம்ப கஷ்டத்துக்கு போய், ரொம்ப தாங்க முடியல. ஒரு குடும்பத்தில் ஒரு மனக்குழப்பமாக இருக்குது பாருங்க. உங்களுக்கு நல்லா பாருங்க, கடன் இருக்குது, பகை இருக்குது, மனைவியிட்ட மன அழுத்தம் இருக்குது, நண்பர்கள்ட்ட கூட்டாளிட்ட பிரச்சனை இருக்குது, என்னதாங்க லைஃப் ஏதாச்சும் ஒரு தடுமாற்றமே வருது. எனக்கு வாழ்க்கை நான் ஜெயிக்க மாட்டானா ஒரு குழப்பத்துக்கு போயிட்டீங்க கார்த்திகை நட்சத்திரம். ஆனால் இனிமேல் ஜெயிப்பீங்க. 16ஆம் தேதிக்கு அப்புறம் நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், திருமணம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் செம்மையாக இருக்குது வாழ்க்கையில். நீங்கள் வாழ போறீங்க, ஜெயிக்க போறீங்க. இது மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் சொல்கிறது கார்த்திகை சிலப்பங்க சொல்கிறேன். லைஃப்பில் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த சுக்கிர பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு வேலை உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் வரும், தொழிலில் ஒரு அனுகூலம் வரப்போது, வெளிநாடு யோகம் வரப்போது, ஐஏஎஸ், ஐபிஎஸ், கவர்மெண்ட் சம்மந்தமாக எல்லாமே உங்களுக்கு மூவ் ஆக போகுது. நல்லா பார்த்துக்குங்க. ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. கார்த்திகை தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். எப்படி? ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஒரு கற்பனை, கலை எல்லாமே உரிமையான, ரொம்ப மனக்குழப்பம் கூட நிறைய இருந்துகிட்டே இருக்குது. எதுவுமே ஸ்டெடியாக முடிவெடுக்க முடியல. இதானே உங்கள் மனசில் ஓடுது. இப்போ பாருங்கள், படிப்பு கல்வி நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், உத்தியோகம் நல்லாயிருக்கும், வெளிநாடு நல்லா இருக்கும், சகோதர சகோதரி நல்லாயிருக்கும், வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, ஏதாவது ஒரு நல்ல ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் வருது. பார்த்துங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்குமே செம்மையான டைம், பக்காவாக இருக்குது. எடுத்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நேரம் சூப்பராக அமைது. பார்த்துங்க. நீங்கள் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க, ஒரு கற்பனை மட்டும் கரெக்டாக மூவ் பண்ணி போங்க. வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். அடுத்து மிருகசீரத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க. அதான் உங்கள்கிட்ட உள்ள வீக்னஸ். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இதுதான் சில பேருக்கு பிடிக்க மாட்டேது. எப்படி? உங்களை பிடிக்காத காரணம் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிவிடுவீங்க. இப்போ எல்லாமே பாருங்கள், இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. வருமானத்துலையும், பொருளாதாரத்தையும், இன்கம்லையும், நண்பர்கள்ட்டையும், கூட்டாளிட்டையும், கடன்லையும், பகையிலையும். ஐயோ சொல்ல முடியல. வார்த்தை அந்த அளவுக்கு 2 மாதம் புழிஞ்சி எடுத்து விட்டார் உங்களை. என்னங்க எதை தொட்டாலும் லாபத்தில் சரியில்லை, வருமானத்தில் சரியில்லை, கடன் பிரச்சனை, பகை எல்லாமே ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகி ஒரு மைண்ட் சிந்தனை உங்கள்கிட்ட நல்லா இல்லை. இப்போ பாருங்கள், சூப்பராக கொடுப்பாரு பாருங்க. திருமணம் நல்லா இருக்கும், திருமணம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், அரசாங்க வேலை நல்லா இருக்கும், யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறாங்க பாருங்கள். கட்டிடம், வண்டி வாகனம், ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் அதில் வரும். மருத்துவம், இந்த ஹார்ட் ஒர்க்கு பார்க்குறாங்க அவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நெருப்பு சார்ந்த வேலை எல்லாமே மிருகசீரத்தில் பார்ப்பாங்க. லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்காவாக இருக்குது. வரக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விபரீத யோகம் உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.